வேணும் தாத்தா. ஆமாம், பார்த்து கொடுங்க தாத்தா. பேத்தியாளுக்கு பார்த்து கொடுங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே? தாத்தா அப்படிதான் சொல்லுவாரு. அவ்வளோ மீன் தேவையில்லை அன்னைக்கு எடுத்தாலும் தாத்தா அப்படி சொல்லக்கூடாது. தாத்தா குறைச்சி போடுங்க தாத்தா. வெயிட் போடுங்க போடுங்க போடுங்க. முந்நூறுரூவாய்க்கு எங்க தாத்தா? 300 பாக்கெட்டு தாத்தா. 300 கம்மிங்க, நான் பாக்கெட்டு தாத்தா. இது 300. தாத்தா மனசாட்சியோட பேசுங்க தாத்தா. என்ன தாத்தா இப்படி பண்றீங்க? ஆமா, நீங்க எடை போட்டாங்க தாத்தா. சண்டை போடாதுங்க. நல்ல தாத்தா இல்ல. கை நட்டம்லாம் கிடையாது தாத்தா. நட்டம் இல்லாதானே தானே பேத்தியாவை தேடி வந்திருக்கீங்க. அரை கிலோக்கு கம்மியாக தான் இருக்கான் தாத்தா. 300 250 ரூபா கட்டாது தாத்தா. நீ போடியா வேற 200 கூடிய வச்சுட்டு போ. நான் நட்டம் கஷ்டப்பட்டேன். ஆகாது தாத்தா. இல்லை, நம்ம என்னைக்கு ரெகுலர் கஸ்டமர் தானே உனக்கு கொண்டு வந்துருக்கேன் விற்காம. சரிங்க, அவள் கொடுக்குறேன் தாத்தா. நான் எந்த மீன் கரெக்டாக மீன் வாங்குறேன்னா தாத்தா, உங்களை தவிர நான் வாங்க மாட்டேன். கவலைப்பட முடியல. அப்படி சொல்லக்கூடாது பேத்திக்கிட்ட. நான் பார்க்க முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வாங்குவேன் தானே. நீங்கள் என்ன தேடி வந்தீங்க? அதான் சொன்னேன் தாத்தா. என்ன தேடி தானே வந்திருக்கீங்க. 200. வாங்கிக்கோங்க தாத்தா. நல்லா இருக்கும். 10 கிலோ கம்மியாக தான் இல்லை. கட்டு விலை மீன் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிடுவோம். இல்லை 300 சொன்னேன். 250 வாங்கிக்கோங்க. 15 இருக்கேன். இல்லை, அன்னைக்கு 100 கூட 20 ரூபா. சரி, கூட ஒரு 20 ரூபா கொடுங்க. நம்ம தாத்தா தானே. அதான் கேட்க மாட்டார் தாத்தா. கொடுங்க, பாவம். என்ன செல்லு எடுத்துகிட்டே இருக்கியா? புளியம்பட்டி போகும்போது வாங்கிட்டேன் கடையை சொன்னீங்களா? புளியம்பட்டி போகும்போது போனீங்களா? புளியம்பட்டி போகணுமா? போகும்போது உங்கள் மகாட்ட சொல்லுவீங்களா? ஆமா, என் பேத்தியாட்ட தான் மீன் கொடுப்பேன்னு சொல்லணும். ரெகுலர் கஸ்டமர் பேத்தியா. அன்னைக்கு உங்கள்கிட்ட நெத்தல் மீன் வாங்கினால தாத்தா. அப்புறம் இன்னைக்கு தான் மீன் வாங்கியிருக்கேன். எங்கேயுமே மீன் வாங்க சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்லலையே. மீன் சூப்பராக இருந்துச்சு. மீனெல்லாம் குறை கிடையாது தாத்தாட்ட. ஆ, புளியம்பட்டிக்கு போகும்போது தாத்தாவைய பேத்தியாட்டையா சொல்லுவாங்களா? பேத்தியா இங்கே ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆ, சொல்லிட்டு போங்க. என்ன தாத்தா? நல்ல தாத்தா. ஆ, சரி தாத்தா. வாங்க. என்ன மீன் கொண்டு வரும்போது? ஆ, சரி. சனிக்கிழமை வரைக்கும் வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். திங்கக்கிழமை வர மாட்டியே. திங்கக்கிழமை வேண்டாம். ஏன்னா முதல் நாள் உள்ள கறிக்குழம்பு இருக்குமா, சரியா போயிடும். செவ்வாய்க்கிழமை வருவீங்களோ? புதன்கிழமை தானே தாத்தா வருவீங்க? சாயந்தரமே வந்துடுவியோ? ஆ, சரி. ஓ, கோயிலுக்கு போயிட்டு. ஆ, சரி சரி. ஆ, சரி சரி தாத்தா. ஆ, நம்ம ரெகுலரா? ஆ, சரி. சரி தாத்தா. ஆ, சரி. ஆ, ஆ, சரி தாத்தா. இந்த வாரேன். மொத்தமாக எவ்வளோ கொடுத்தீங்க?
மொத்தம் 150 ரூபா இருக்காது. இந்த மீன்க்கா மீன் 1/2 கிலோ மீன். ஆனால் மீன் நல்லா இருக்குல்ல, ஐஸ் மீன் இல்லாமல் இருக்குல்ல. ஐஸ் இல்லாத மீனாண்ணா, அதனால தான் அவ்வளோ ரேட் கொடுத்துருக்கு. அதான் ஒரு ரெகுலர் கஸ்டமர்னு ரிட்டன் சொல்லிக்கிட்டு போகிறாருல்ல. நம்மளுக்கு என்ன தந்துருக்காரு, பரவாயில்ல, ரெகுலராக வாங்குறதுனால யாரும் கொடுக்க மாட்டார். 200 ரூபா கேட்காரு. ஆமாம், எங்கள் ஊரில் மீனோட ரேட்டு வந்து 1/2 கிலோ நெத்தலி மீன் 150 ரூபா. உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. கண்டிப்பாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.